மேஷ ராசி அன்பர்கள் ரொம்ப அவலா வந்து காத்துட்டு இருப்பாங்க. ஏன்னா முதல் ராசி அவங்க தான். எந்த பிளஸ்னாலும் மைனஸ்னாலும் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு நம்ம சொல்லிடுவோம். அதனால நேர்மறையோடு ஆரம்பிப்போம். மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி அமைய இருக்குமா? மேஷராசி அன்பர்களுக்கு சனி பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா 7.5 சனி காலம் ஆரம்பம். பொதுவாக வந்து நிறைய பேர் 7.5 சனி வந்துருச்சு அப்படின்றத ஒரு பயமுறுத்தலாகவும், வரதுக்கு முன்னாடியிலேருந்து ஐயோ உனக்கு 7.5 சனி வருது பத்திரமா இரு பத்திரமாருன்னுவாங்க. ஸோ முதல்ல நீங்கள் அந்த மாதிரியான ஒரு எண்ணம் இருந்தால் மாற்றிக்கோங்க. ஒரு 7.5 சனி வர்றதுனால சனி பகவான் எந்த கெடுதலும் ஃபஸ்ட்டு பண்ண மாட்டார். வயது அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம பார்க்கணும். ஒரு 5 வயதோ இல்லை 12 வயது குழந்தைங்களுக்கோ விரைய சனிங்கிறது ஒன்றுமே பண்ணாது. ஒரு 30 வயதுலேருந்து 60 வயதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு விரைய சனி தாக்கம் இருக்கும். ஒன்று அவங்க கல்யாணம் பண்ணுவாங்க, வீடு கட்டுவாங்க, இல்லை அவங்களுக்கு வயது முதிர்ந்த பெற்றோர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு மருத்துவ செலவுகள் வரும். ஸோ இதெல்லாம் ஒரு 30 வயதுலேருந்து 60 வயதுக்குள்ளே மேஷராசிக்காரர்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த விரைய செலவுகள் அப்படிங்கிறது சுப விரயமாக பண்ணுங்கள். உங்கள் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணுறது அண்ட் இன்றைக்கி காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் பண்ணுறது ஒரு செலவுன்னா குழந்தை பெற்றுக்கிறது அடுத்த செலவு. அதனால் இந்த மாதிரியான சுப செலவுகள் கண்டிப்பாக மேஷராசிக்காரர்களுக்கு வரும். அதனால் 7.5 சனி வருது, நான் வந்து எனக்கு பயம் அப்படிங்கிறதே வேண்டாம். கவனமாக இருக்க வேண்டும். எப்பொழுதுமே அந்த சனி காலத்தில் நம்ம வந்து கவனமாக இருக்க வேண்டும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது பில்டர் நல்ல பில்டரா இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுட்டு போய் பண்ணுங்கள். எப்போவுமே கிரகங்கள் செய்யக்கூடிய தாக்கங்கள்லேருந்து நம்ம தப்பிக்கவே முடியாது. இருந்தாலும் ஒரு தெய்வ அனுகூலம் நமக்கு இருக்குது அப்படிங்கும்பொழுது அந்த பில்டர்கிட்ட நம்ம அட்வான்ஸ் கொடுக்க போகும்போது கூட ஏதாவது ஒரு தடங்கள் வந்து நம்ம வெளியில் வந்துடுவோம். அதனால் கால் போகிற இடத்துல நகம் போகும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்காக தான் பரிகாரங்கள் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் மேஷராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் ஒரு நல்ல காலங்கள், திருமண தடை இருக்கிறவங்களுக்கு திருமணமாகும். ஏன்னா படிக்கிற பசங்களுக்கு கொஞ்சம் அந்த மந்தத்தன்மை இருக்கும், சோம்பேறித்தனம் நிறையா இருக்கும், மறதி நிறையா வரும். கல்லூரி பருவத்தில் இருக்கிறவங்களுக்கு தேவையில்லாத காதலில் போய் மாட்டிக்கிறது, இந்த தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ்னால் வர்றது. ஸோ அவங்க அதில் கவனமாக இருக்கணும். மற்றபடி பொதுவாக நம்ம மேஷராசிக்குன்னு எடுத்துட்டோம்னா பயப்படுற அளவுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. பீமராஜ் ஐயர் அவர்களே, நீங்கள் சொல்லுங்கள், மேஷத்துக்கு எப்படி அமையுது? மேஷராசி என்பர்களுக்கு இந்த சனி விரய சனியாக தொடங்குகின்றது. விரயம்னு சொன்னால் நஷ்டம் அப்படின்றது அர்த்தம். அப்போ முதல்ல இந்த சனி இந்த குருவுடைய வீட்டிற்கு வரும்போது பூரட்டாதின்னு சொல்லக்கூடிய குருவுடைய நட்சத்திரத்திலேயே அவர் வருவார். அப்போ குருன்னு சொல்லும்போது பண விரயங்கள் ஆகாமல் கவனமாக இருக்கணும். அதற்கான வழிமுறை என்னன்னு கேட்டால், இவங்களாகவே பணத்தை வந்து செலவு பண்ணிடணும். சுபகாரியங்கள், கல்யாண விஷயங்கள் பண்ணுறது, வீடு கட்டுறது, கோவில் குளங்களுக்கு போயிட்டு வர்றது, இது போன்ற விஷயங்களை செய்யணும். சுப நிகழ்ச்சிகளில் போய் நிறைய கலந்து கொள்ளணும். வீட்டில் பூஜைகள், ஹோமங்கள் இதெல்லாம் வந்து பண்ணலாம். அப்புறம் இந்த சனி வந்து தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருப்பார். அந்த காலகட்டத்தில் இவங்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ளணும். கடைசியாக புதனுடைய நட்சத்திரத்தில் அவர் வருவார். அப்படி வரும்போது கல்வி பயிலக்கூடியவர்கள், உத்தியோகஸ்தர்கள், சுயதொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் வந்து அதில் பிரச்சனை ஏற்படாமல், அதில் விரயம் ஏற்படாமல், தடை ஏற்படாமல் கவனமாக இருக்கணும். இப்படியாக இவங்க கையாண்டாங்கன்னு சொன்னால் பெரிய அளவிற்கு பாதிக்காமல் தற்காத்து கொள்ளலாம். நல்ல பலன்கள் ஏதாவது இருக்கிறதா அப்படின்னா, மேஷராசியிலிருந்து ரொம்ப நாளாக வெளிநாடு போகிறதுக்கான முயற்சி பண்ணுறேன், எனக்கு வந்து கை கூடலைன்னா இப்போது கிடைக்கும். திருமண தடை இருக்கிறது, திருமணமே கை கூடலன்னு சொன்னால் திருமணம் நடக்கக்கூடிய யோகம் இந்த சனி பயிற்சியில் இவங்களுக்கு வரும். குடும்ப ஒற்றுமையோடு சேர்த்து சொல்லுங்க ஐயா, இந்த மேஷராசிக்கு எப்படி இந்த சனி பயிற்சி அமைய போகுது? மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமா சனி பகவான் என்ன பொது பலன் தருவார் மேஷராசிக்கு எப்போவுமே? இப்போ விரயத்துக்கு வரார், சரி. அவருடைய பொதுவான குணம் என்ன அப்படின்னா, இந்த மேஷத்துக்கு அதிபதியான செவ்வாயே அதற்கு 8வது ராசியான விருச்சிகத்திற்கும் அதிபதியாக ஆகிறார். அப்போ என்றைக்குமே சகோதர ஒற்றுமையில் ஒரு பிரச்சனை இருக்கும். சின்ன வயசில் மேஷராசிக்காரங்க அண்ணனும் தம்பியும் நாங்கள் ஒரே மாதிரி சட்டை போட்டுப்போம் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருப்பார்கள். பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அண்ணன் தம்பியே இவர்கள் வந்து சொத்து விஷயத்திற்காக சண்டை போட்டுக் கொள்வார்கள். நிறைய மேஷராசிக்காரங்க என்னுடைய தம்பி என்னை ஏமாற்றிட்டான், என் வாழ்க்கையில் சொத்து பறி போனது, அவன் எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி குழந்தைகள், இப்போ மேஷராசியில் இருக்கக்கூடிய ஒரு தந்தை பார்த்தீங்கன்னா பையனுடைய பல நேரம் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்துகிட்டு இருக்கும். மேஷராசியில் வந்து அதுவே தாயாக இருந்தால் குழந்தைகளை இவள் அரவணைத்து போவாள். பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா வயதான காலத்தில் இந்த பிள்ளைகள், அதாவது 5 பிள்ளைகளை ஒரு தாய் வளர்த்துருவா. 5 பிள்ளைகள் சேர்ந்து வயதான காலத்தில் ஒரு அம்மாவை பராமரிக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை சமூகத்தில் உண்டு. இது மேஷராசிக்கு ஒரு இயற்கை. இப்போ எப்படி வர்றார் சனி பகவான் அப்படின்னா, அயன சயனஸ்தானத்துக்கு வர்றார். அப்படி வரும்போது என்ன ஆகும்னா, நாமளாகவே முதல்ல இந்த சனி பகவானுடைய தன்மையை புரிஞ்சுட்டு கொஞ்சம் தான தர்மம் நிறைய பண்ணணும்.
ஏழைகளுக்கு உதவி பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தில் வந்தால் நமக்கு வேற விரயங்கள் ஆகாது. இல்லாட்ட மெடிக்கல் எக்ஸ்பென்சஸை கொடுத்துருவார். சனி நேரம் 6ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ மெடிக்கல் எக்ஸ்பென்சஸை கொடுத்துருவார். அவர் கொடுக்கப்படாதுன்னா நாமளே சில தான தர்மம் பண்ணுவோம், தூய்மை பணியாளர்களுக்கு உதவி செய்வோம், அந்த மாதிரி அவ செய்யணும். அதே மாதிரி பீமராஜ் சொன்னார், ஃபாரின் போகிற ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய பேர் காத்துன்னு இருப்பா. எப்போ எனக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி வரும், அந்த நாட்டு அதிபர் இப்படி தடுக்கிறாரு, இவ இந்த நாட்டில் இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அவளில் இப்போ முயற்சி பண்ணினா நல்ல ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி அவர்களுக்கு கூடி வரும். வேலையில் ப்ரமோஷன் வரும். சிலருக்கு சேஞ்ச் ஆஃப் ஜாப், அந்த சேஞ்ச் ஆஃப் ஜாப் வந்து நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கணும். நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடியவர்களுக்கு அதிர்ஷ்டம், எதிர்பார்க்காம வேணான்னு நினைக்கிறவங்களுக்கு தான் துரதிருஷ்டம். ஸோ அதிர்ஷ்டமாக நீங்கள் உங்களை வச்சுக்கொள்வது நல்லது. குடும்பஸ்தானத்தை சனி பார்க்குறார். நீங்கள் குடும்பத்தை தான் கேட்டீங்க, குடும்பஸ்தானத்தை சனி பார்க்குறார். நாவடக்கம் வேண்டும், யாகாவாராயினும் நாகாக்க வள்ளுவரே சொல்லிட்டார். வாயை பொத்தின்னு இருக்கணும். மனைவிட்ட போய் சாப்பாட்டில் அது சரியில்லை, உப்பால் உப்பு இல்லைன்னு சொல்லக்கூடாது. பொறுமையாக தான் இருக்கணும். எப்படி இருந்தாலும் பிரமாதமாக இருக்குது அப்படின்னு சொல்லணும். சொன்னால் குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும். ஆனால் அந்த தனஸ்தானத்தை பார்க்குறாரு பாருங்க சனி. பொங்கி பெருகும் தனம். நேற்றுக்கு வரைக்கும் பணம் இல்லைன்னு சொன்னவா இப்போ என்ன வேணால் விரயமாகட்டும், நல்ல பண வருமானம் இவளுக்கு வர ஆரம்பிக்கும். அது மிகப்பெரிய யோகம். மேஷராசிக்காரர்கள்ட்ட தான் சனி நீச்சமடைகிறான். சனியே நீச்சமடையக்கூடிய ஸ்தானம். அவன் வண்டிக்கிட்டு தான் தீரணுமுங்க. அப்போ மேஷராசிக்காரர்கள் கவனமாக இருந்தால் உலகை ஆளலாம். மிக்க நன்றி ஐயா. கோகுலகண்ணன் ஐயா, 3 நிபுணர்களும் மிக சிறப்பாக சொன்னாங்க. இவர்கள் சொன்ன விஷயத்தோடு இதையும் சேர்த்து மேஷராசிக்காரர்கள் செய்தார்கள்னா சிறப்பாக இருக்கும்னு என்ன சொல்லுவீங்க? பொதுவாக மேசராசிக்காரர்கள்ட்ட ஒரு குணம் இருக்குங்க, செவ்வாயினுடைய ஆதிக்க குணம். சாப்பாட்டுக்கு இருக்குது, சொத்து இருக்குது, சுகம் இருக்குது, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. புகழோடு வாழணும், பெருமையோடு வாழணும், எதிர்த்தவன் கண்ணு முன்னாடி வாழணும் அப்படிங்கிற குணாதிசயம் கொண்டவர்கள் மேசராசிக்காரர்கள். அவர்களுக்கு 9 கூடைய பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய குருவினுடைய மற்றொரு வீடுன்னு சொல்லக்கூடிய மீனத்தில் வந்து சனி பகவான் உட்கார்றார். மேஷத்துக்கு வந்து சரராசின்னு பேர். 11 கூடைய பாவின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் 12லே மறைவது நல்லது. அதனால தான் மேஷராசிக்கு 7.5 சனி வந்தால் கூட கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்கிறோம். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில மாதங்கள்லேயே ஒரு 4 மாதம் ஆகும் சனி பகவான் சார்ஜ் எடுக்கிறதுக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 4 மாதத்துக்குள்ளாகவே ஜூன் மாதத்தில் குரு வந்து கடகத்தில் உச்சமடைஞ்சிடறார். உச்சமடைஞ்சிட்டு மீனத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை தனது உச்ச பார்வையாக குரு பார்க்குறார். அப்போ பாதகாதிபதி கெட்டு போயிடுறாருங்க. அதனால் மேஷம்ங்கிற சரராசிக்கு 11 கூடைய பாவின்னு சொல்லக்கூடிய சனி பகவானை உச்ச குரு பார்ப்பதனால சார் சொன்ன மாதிரி நிறைய தன செல்வாக்குகள், அதை விட 6ஆம் இடத்தை சனி பார்ப்பதால எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல், எதிரி கண்ணுக்கு முன்னாடி வாழக்கூடிய ஆற்றல், இது இவர்களுக்கு அற்புதமாக உருவாகுது. 9 கூடைய பாக்கியத்தை சனி பார்க்குறாருல, அப்போ பாக்கியத்தை சனி பார்க்கும்போது கெடுத்துட மாட்டாரா அப்படின்னு கேட்டால், வீடு கொடுத்தவன் உச்சமடைகிறார்ல, நல்லதை கொடுப்பார். அப்போ வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம், அந்நிய தேசங்களில் ஐயா சொன்னாங்கல்ல, வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம், 12ஆம் இடங்கிற ஐயன சயன போக மோட்சங்கள். அப்போ வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கிறது எதனால சம்பாதிப்பாங்க? எதிரி கண்ணு முன்னாடி வாழ்வதற்காக சம்பாதிப்பாங்க. எதனால புகழ் பெறுவாங்க? விட்ட புகழை பெறுவதற்காக பெறுவாங்க. ஏன் விட்டுட்டாங்க புகழ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரத்தில் வந்து சனி உட்கார்ந்துருந்தார். ஏற்கனவே இங்கே ராகுவோட சேர்ந்திருந்தார். ராசியை பார்த்துக்கிட்டே இருந்தார். வேகமான மேஷராசிக்காரருக்கு வேகத்தை எல்லாம் கட்டுப்படுத்தி இருந்தார் சனி பகவான். இப்போ கேட்டை ஓப்பன் பண்ணிட்டார். உங்காட்டில் மழவையும் போப்பா அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. கொஞ்சம் மேஷராசிக்காரர்கள் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் அம்மா சொன்ன மாதிரி எப்படி கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் மேஷராசிக்காரர்கள் எப்படி கவனமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, மேடம் சொன்ன மாதிரி குடும்பத்தில் வெளியில் 1008 வீரம் தீரம் எல்லாம் இருந்தாலும் கூட வீட்டுக்குள்ளே பொட்டிப்பாம்பா மேஷராசிக்காரர்கள் இருந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால், கொஞ்சம் அன்பான வார்த்தைகளை பேசிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வண்டி சூப்பராக ஓடும், அற்புதமான செல்வங்கள் ஏற்படும். நிறைய அவங்க சனி பகவானை கண்டு பயப்பட வேண்டியதில்லை. அவர் மேஷராசிக்காரர்களுக்கு நன்மைகளையே செய்ய இந்த ஆண்டு காத்திருக்கிறார். மிக்க மகிழ்ச்சி. மேஷராசி அன்பர்களே, யாகாவாராயினும் நாகாக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஒன்றை மட்டும் மிக சிறப்பாக கடைபிடிங்கள். உங்களுக்கு இந்த வருடம் மிக சிறப்பாக அமையட்டும்.